ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா நவதானிய லட்டு. இதை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பச்சைப்பயிறு, உளுந்து, கொள்ளு, இது எல்லாமே நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். வேர்க்கடலையும் 100 கிராம் எடுத்திருக்கேன். முந்திரி, திராட்சை, கொஞ்சம் நெய். நான் கருப்பட்டி யூஸ் பண்ணுறேன். கருப்பட்டி இல்லாதவங்க நார்மல் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பட்டி யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால தான் நான் கருப்பட்டி யூஸ் பண்ணுறேன். இந்த நவதானியம் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதில் கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பச்சை பயிறு, உளுந்து, கொள்ளு இந்த மூணையும் தனித்தனியாக வறுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெயில் ஊற்றாமல் வெறுமாவே ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. பச்சை பயிறு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு உளுந்தை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதே பேனில் நான் உளுந்தை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உளுந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல ஸ்மெல் வரும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு. அடுத்தது கொள்ளு ரோஸ்ட் பண்ணிடலாம். கொள்ளு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்க. கொள்ளு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்தது வேர்க்கடலை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரோஸ்ட் பண்ணிட்டு தோல் எடுத்துருங்க. வேர்க்கடலையும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நவதானியத்தோடு இதுவும் சேர்த்து ஆற வச்சிடலாம். அந்த ஆறுற கேப்பில் நம்ம கருப்பட்டி பாகு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பாகு காய்ச்சிடலாம் வாங்க. இப்போ கருப்பட்டியோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நம்ம கருப்பட்டி பாகு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரில் பாகை ஆட் பண்ணிடலாம். இப்போ கருப்பட்டி பாகும் அரைச்சி வச்சுருக்க மாவில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் வரணும். இப்போ நெய் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. திராட்சை போட்டுக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் நல்லா நெய்யில் ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் லட்டில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. முந்திரி திராட்சை நல்லா நெய்யில் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க மாவில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் பார்த்து சூடாக இருக்கும். முந்திரி திராட்சை நெய்யெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். கையில் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் பிடிச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா லட்டும் பிடிச்சிடலாம். இப்போ நம்ம நவதானிய லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்நாக்ஸாக பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட.
இதில் சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் நான் கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இது ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் பயப்படாமல் பசங்களுக்கு கொடுக்கலாம். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். என் சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன வடையா, மசால் வடை தாயா, அருண் சுவை நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது.